வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் யாருக்கு பாயாசம், அதாவது யாரை பார்த்து வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்ல போறாங்க அப்படின்னு அன்அஃபிஷியல் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்கிறாங்க, 13,000 ஓட்டில் இருக்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல மஞ்சரி 11,000 ஓட்டில் இருக்கிறாங்க. மஞ்சரி ஓட்டு மட்டும் இல்லை, முத்துக்குமரன் ஓட்டும் இங்கே ஷிஃப்ட் ஆகுதோ அப்படிங்கிற டவுட் வருது. மஞ்சரி இதுக்கான டிசர்விங் ஓட்டு, அதுக்கான பர்சன்டேஜ் இப்போ வாங்கியிருக்கிறாங்கல்ல, அதுக்கு சரியான ஒரு ஆள் தான், அவங்க டிசர்விங் பர்சன் தான் அவங்க. ஆனாலும் இதில் அந்த ஓட்டும் ஆட் ஆகிருக்குதோ அப்படிங்கிற அந்த டவுட்டும் வருது. ஆட் ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு சரியான விளையாடுற பிளேயருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டியது மற்றவங்களுடைய கடமை இல்லை. டுபாகோர்கள் உருட்டுகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ மஞ்சரி ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. மூன்றாவது இடத்துல ராணவ் 9,000 ஓட்டில் இருக்கிறாரு. நாலாவது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க 8,000 ஓட்டில். போன வாரம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது அதுக்கு முன்னாடி அந்த ஏஞ்சல் டெவில் டாஸ் நடந்ததில்ல, இப்போ அந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஆர்மியே களத்தில் இறங்கி பவித்ராவை எடுத்துகிட்டு வந்து சௌந்தர்யாவுக்கு மேலே டாப்பில் வச்சுருந்தாங்க, போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அது எல்லா வாரமும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ பவித்ரா இப்போ நாலாவது இடத்துல இருக்காங்க 8,000 ஓட்டில். அடுத்து அஞ்சாவது இடத்துல விஷால் இருக்கிறார், இந்த திருட்டு கேங் லீடர். இவருடைய அசின் அடுத்த இடத்துல வந்திருக்கிறாங்க. இவர் 8,000 ஓட்டு, பவித்ராவும் 8. ரெண்டு பேருக்குமான ஒரு ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஓட்டு இருக்கு. அடுத்து விஷாலுக்கு அடுத்தது அந்த அசீன் என்று இந்த விஷால் அடைக்கிற அந்த அன்ஷிதா இருக்கிறாங்க, அவங்க 5,000 ஓட்டில் இருக்கிறாங்க. கடைசியாக தம்பி ஜெஃப்ரி இருக்கிறாரு, அவர் 4,000 ஓட்டில் இருக்கிறாரு. இந்த ட்ரெண்ட் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா தம்பி ஜெஃப்ரிக்கு தான் பாயாசம். போன வாரமே பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது, டீமில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கடைசி நிமிஷத்தில் தான் மாற்றப்பட்டதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது இந்த வாரம் டபுள் எவிக்ஷனாகவும் இருக்கலாம். ஜெஃப்ரி தம்பி வந்த வேலை ஃப்ரீ ஸ்டாஸ் கூட முடியுது, நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம். நான் இந்த வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டது நம்ம கோளாறு ஒருத்தர் வந்தார்ல, அவருக்கு அதான் ஃபஸ்ட்டு போட்டதுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி நிக்சன் அதே போல் சம்பவம்லாம் பண்ணார். இப்போ அதே போல் ஸ்டாண்டாக இருக்கிறாரு. பட் அதுவே பழகிடுச்சு போல் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஆக்ரோஷமாக போட்டு அடித்தாங்க அசலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரையும் அடித்தாங்க, நிக்சனையும் அடி வாங்கினார். ஏன்னா நிக்சன் அந்த ரெட் கார்டு சம்பவத்தில் வர சம்மந்தப்பட்டதுனால ஹெவியாக அடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அடுத்து இந்த தம்பி ஜெஃப்ரி தம்பி, உன்னை வச்சு அரசியல் நடக்குது, உன்னை சுற்றி அரசியல் நடக்குது அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு புரியாது. இவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு உள்ள. இவருடைய பாலிடிக்ஸ்னா கூட்டணி மாறிட்டே இருக்கிறது, எல்லாரையும் கவர் பண்ணுறது, அதுலேயும் குறிப்பாக ஸ்டாண்டு மாதிரி யாராவது இருந்தால் அவங்கள கவர் பண்ணுறது, அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ சௌந்தர்யாக்கா ஸ்டாண்டு, அவங்க நிரந்தரமான ஸ்டாண்டு, இவங்க நாமினேஷனில் மாற்றி மாற்றி குத்திப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாண்டாகவும் இருப்பாங்க. இப்போ அன்ஷிதாக்கா ஸ்டாண்டு இல்லை, இப்போ அன்ஷிதாக்காக்கு யாரெல்லாம் ஆகாதோ அவங்க மேலே இவருக்கும் வெறுப்பு வரும், கோபம் வருது இந்த ஜெஃப்ரி தம்பிக்கு. இப்போ அடுத்து பவித்ராக்காவும் ஒரு ஸ்டாண்டாக மாறி இருக்கிறாங்கல்ல. இப்போ பவித்ரா அன்ஷிதா ஜெஃப்ரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போது பவித்ரா இங்கே முத்து மஞ்சரி ஜாக்லின் இவங்கெல்லாம் பேசினதை கேட்டுட்டு இங்கே சொல்கிறாங்க, 1.5 மாதமாக உள்ளே இருக்கவங்கெல்லாம் இவன் கரெக்ட் பண்ணிட்டான். இவன் என்ன பண்ணிட்டான், மக்களை கரெக்ட் பண்ணணும், மக்களை போய் சேரணும் அப்படின்லாம் பார்க்காம இங்கே இருக்கவங்கள கரெக்ட் பண்ணிட்டா நாமினேஷன்லேயே வரமாட்டோம்ல, நாமினேஷனில் வந்தால் தானே ஓட்டு போடாமல் போவீங்க அப்படிங்கிற அந்த டாக்டிக்ஸை தம்பி ப்ளே பண்ணிட்டாரு உள்ள. ஸோ இப்போ பவித்ரா அங்கே இந்த மாதிரி என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, முத்து இந்த மாதிரிலாம் ஆள்லாம் ஓட்டில் தொடர்ந்து, அதாவது நாமினேஷனில் தொடர்ந்து வரணும், நாமினேஷனில் வரலன்னா முத்து ஃபீல் பண்ணுவார், ஏன்னா மக்களை டியூன் பண்ணிகிட்டே இருக்கணும், மக்களை போய் சந்திச்சுட்டே இருக்கணும், அவங்கள அந்த ஓட்டு போடுறதுக்கு அவங்கள பழகப்படுத்தி அப்படியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பார். எனக்கு நாமினேஷனில் போகிறது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா முதல் வாரம் நான் போக மாட்டேன், மக்கள் எப்படியும் ஓட்டு போட்டுருவாங்க, ஒவ்வொரு வாரம் வந்தோன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் வராமே இருந்தால் தான் பிரச்சனை, ஐயோ மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தான் இவங்க இங்கே சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே கிராஃப் மாதிரி கோடு மாதிரிலாம் போட்டு காட்டுறாங்க அந்த சோஃபாவில். நீ ஜெஃப்ரி இங்கே இருக்கிற முதல் வாரத்தில் ஓட்டு வாங்கி, இப்போ மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நாமினேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை சேர்த்து 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 கிராஃபில் மேலே போயிட்டாங்க. நீ இங்கே இருக்கிற 1.5 மாதமாக வரல, இப்போ திடீர்னு உன் கிராஃப் அப்படியே மேலெலாம் ஏறாது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஏறும். அப்படி கொஞ்சமாக ஏறும்போது எல்லாரும் மேலே போயிட்டாங்க, அதனால் உனக்கு ஓட்டு கம்மியாக இருக்கும், நீ வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க.
பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிற கான்செப்ட் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் யோசிக்கல, நான் இதெல்லாம் யோசிக்க வராது, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறார் தம்பி. வேற என்ன தெரியும்? அந்த தடவல் உரசல் அது மட்டும் தான் தெரியுமா? ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே தானே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்காக அவங்களுக்கு யாரை பிடிக்காதோ அங்கே போய் பாயிருது. இதுதானே பண்ணிட்டு இருக்கிற. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சென்டிமெண்ட்டை பற்றி கேட்டால் அங்கே புரிவார் பாருங்க சென்டிமெண்ட்டை. மற்ற எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதை என்ட்ரியில் பேசினாரு, அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரீ டாஸ்க் அம்மாவை பற்றி பேசுகிறார், நடுவில் ஏதோ ஒரு டாஸ்கில் பேசினாருன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயுமே பேசல. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வன்ம கேங் இருக்குல்ல, அந்த கேங்கில் இருந்துக்கிட்டு வன்மத்தை கொட்டுறது, இதுதான் இவருடைய வேலை. இப்போ அன்ஷிதா வந்திருக்கிறாங்க, ஆர்ட்ஸ் சீட்டு. அக்காவும் தம்பியும் ஒன்றா எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும்ல, டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி பவித்ரா சொன்னால் அவன் அது மாதிரி சொல்கிறான், நான் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னசென்ட்டாக கார்டை ட்ரை பண்ணுறாரு தம்பி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, அது எப்படி அவங்க சப்போர்ட் வந்து இருக்குமே, ஆடியன்ஸ் சப்போர்ட், அது எப்படி மாறும்? அவன் சப்போர்ட், அவனை பிடிச்சவங்க அவனுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. வாரம் வாரம் மக்களை சந்திக்கிறதும், அவங்க எப்பவுமே அலர்ட்டாக இருக்கிறதும் ஆடியன்ஸு, திடீர்னு மறந்து போயிட்டு ஒரு 1.5 மாதம் கழிச்சு வர்றதும் ரெண்டும் ஒன்று கிடையாது இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்காம நம்ம ஏன் நெகட்டிவாக யோசிக்கணும்? நம்ம பாசிட்டிவாக யோசிப்போம். அவங்க என்ன ஃபுல்லாக படித்தவங்களா, அவங்களாம் படிச்சுட்டு வந்துருக்குறாங்களா, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்க? இப்போ ஜெஃப்ரியா அது எனக்கு புரியுது அப்படிங்கிறான். பவித்ரா சொல்கிறாங்க இது ஏன் கருத்து இல்லைம்மா, அங்கே பேசினதை சொன்னம்மா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பெரிய ஆட்களா, அவங்க என்ன பெரிய இதுவா அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கூட்டிக்கிட்டு இருக்கு இந்த வன்ம குடோன். வேற என்ன தெரியும் இந்த வன்ம குடோனுக்கு? இதில் அந்த எபிசோட்லேயே வந்து ஒரு இடத்துல அந்த சைலண்ட்டாக பேசினாங்கல்ல, சிக்னல் கொடுத்தெல்லாம், அது ஏதோ ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா யூடியூப்பில் இவங்கள வச்சு செஞ்சு விட்டுருக்குறாங்க முன்னாடி. அதை தான் ஃபுல் நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதை சொல்கிறாங்க. வெளியே எல்லாம் எப்படி செய்வாங்க தெரில, ஏற்கனவே அதில் மாட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தா இப்போ திரும்பவும் வெளியே எப்படி போகுதுன்னு தெரில. ஒருத்தருடைய லைஃப்பை பாதிக்கிற அளவுக்கு கேம் ஆடுறாங்க. யார்? மஞ்சரி, ஜாக்லினா. என்ன லைஃப்பை பாதிச்சாங்க? லைஃப்பை பாதிக்கிறதுனா இப்போ நீங்களும் அந்த அசின் சுற்றிட்டு இருக்கான்ல அந்த மங்குனி விஷால், நீங்கள் 2 பேரும் பேசுகிறதுனால தர்ஷிகா உடைய கனவு, இந்த காதல் கனவு வேணால் மாறலாம், பாதிக்கப்படலாம். இதில் யாருடைய லைஃப்பை யார் பாதிச்சாங்க? இப்போ இவங்க தப்பு பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம கூட பாருங்களேன், அவங்க பிக் பாஸுக்கு வரல, அவங்க தப்பே பண்ணல, ஆனாலும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை. இந்த யூடியூப் சேனல் உட்காந்துங்கிறலாம் முட்டா பசங்க. இவங்க வரல பிக் பாஸுக்கு கண்டஸ்டண்ட்டாக, இவங்க தப்பாக எதுவும் பண்ணல, ட்ராமா பண்ணல, வன்மத்தை கொட்டல, பிக் பாஸை வந்து வன்மத்தை கொட்டி மூத்திர செஞ்சு ஆக்கல, எதுவும் பண்ணல. ஆனால் இப்போ நம்மலாம் வந்து அன்ஷிதாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லை. நீங்கள் பண்ணுறதுக்கான எதிர்வினை தானே அது. பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் யூடியூப்பில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் லைஃப்பில் கேம் ஆடுறாங்க. நீ தான் கேம் ஆடிட்டு இருக்க. இந்த சீசனுடைய நடிகை ஃபுல் நெகட்டிவ் அப்படின்லாம் சொன்னியே, அப்போ நீ என்ன ஆடிட்டு இருந்த? அதெல்லாம் பர்சனல் அட்டாக் இல்லை. ஒர்ஸ்ட்டு, இந்த சீசனுடைய ஒர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னா முதல்ல இவங்கள சொல்லலாம். ஏன்னா அன்னை இல்லை, இந்த வன்ம அன்னை இவங்க. அன்பு கேங் 2.0 இல்லை. ஸோ இந்த கேங்கோட சேர்ந்து அந்த மடியில் படுத்துட்டு இருக்கார்ல, இப்போ பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அங்கே தான் மடியில் தான் படுத்துட்டு இருப்பார் அவர் தம்பி. அவரையும் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்துடணும். அந்த செல்ல தம்பியும் தூக்கிட்டு வாங்க, ஜம்ப் பண்ணி இடுப்புலாம் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே இடுப்புலேயே வச்சு தூக்கிட்டு வெளியே வந்துருங்க. முடிஞ்சு ட்ரிபிள் எலெக்ஷன் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். வரட்டும், இவங்களும் வெளியே வரட்டும். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுவார் விஷால்? பாவம் இல்லை, அதான் சௌந்தர்யா இருக்கிறாங்களே கம்பெனி கொடுக்குறதுக்கு. இந்த பக்கமும் கம்பெனி கொடுப்பாங்க, இந்த பக்கமும் கம்பெனி கொடுப்பாங்க. அவங்களே அன்ஷிதா ரோலையும் ப்ளே பண்ணுவாங்க, தர்ஷிகா ரோலையும் ப்ளே பண்ணுவாங்க. அவர் தப்பிச்சிடுவார் தம்பி. எப்படி இருந்தாலும் ஆர்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா விஷால், அன்ஷிதா, ஜெஃப்ரி இந்த 3 பேரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட சேர்த்து பவித்ராவையும் உட்கார வைக்கலாம். இதிலிருந்து சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னா தம்பி ஜெஃப்ரிக்கு பாயாசம், வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம். டபுள் எவிக்ஷன்னா அன்ஷிதா, ஜெஃப்ரி இவங்க 2 பேரையும் சேர்த்து அனுப்பலாம். இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது அப்படியே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மத்தியானம் வந்துடும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஸ்டேட்டஸ், இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.